ஜோதிடமா அல்லது தெய்வ வாக்கா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த தேவ பிரஷ்னம் என்பது நாம் நினைப்பது போல் சுலபமான ஒன்று அல்ல என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவ பிரஷ்னம் என்பது ஜோதிடமா அல்லது தெய்வ வாக்கா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த வினாவிற்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வ அருளுடன் கூடிய ஜோதிடம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன சார், எப்பயுமே ஜோதிடம் என்பது தெய்வ அருளுடன் கூடியது தானே அப்படின்னு சொன்னால் கூட, இந்த பிரஷ்னம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முதலிலே உத்தரவு என்பது கிடைக்க வேண்டும். தெய்வத்தினுடைய உத்தரவு கிடைத்தால் மட்டும்தான் இந்த தேவ பிரஷ்ன முறையை முழுமையாக பார்க்கவே முடியும் முதல்ல. அப்படி இல்லைன்னா பிரஷ்னமே பார்க்க மாட்டார். இந்த தேவ பிரஷ்னம் என்பது நாம் நினைப்பது போல் சுலபமான ஒன்று அல்ல என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ரொம்பவும் மடி, ஆச்சாரம், அனுஷ்டானம் அத்தனையும் தேவை. அது முறையாக கற்றவர்கள் மட்டுமே அதனை சொல்ல இயலும். அதுவும் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, அவர்கள் வீட்டிலே ஒரு தெய்வீக பலகையானது இருக்கும். அந்த பலகையிலே அம்பாளே அமர்ந்திருப்பாள் என்பதாக அவர்கள் தினந்தோறும் அந்த பலகையை பூஜித்து வருவார்கள். முறையான பூஜைகளை செய்வார்கள். அம்பிகைக்குரிய முறையான பூஜைகளை எல்லாம் செய்து தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வருவார்கள். இப்படி நம்ம பிரஷ்னம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு தேவ பிரஷ்னம்ங்கிறத சும்மா எதுக்கு எடுத்தாலும் பார்த்துட முடியாது. என் பையனுக்கு கல்யாணம் நடக்குமா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமாங்கிற மாதிரிலாம் போய் அங்கே கேட்டுவிட முடியாது. ஏதோ மிகவும் ஒரு தாங்க முடியாத ஒரு பிரச்சனை என்பது இருக்கிறது. இதிலிருந்து விடுபட முடியுமா, முடியாதா, அல்லது எப்படி விடுபடலாம், எப்பொழுது விடுபட முடியும் என்று வேண்டுமானால் தெரிந்து கொள்ளலாம். அது கூட எப்பொழுது ஒரு அசாதாரணமான ஒரு பிரச்சனை, அதன் மூலமாக இந்த நாட்டிற்கே பிரச்சனை வரும் என்று தெரிய வரும்பொழுது மட்டும்தான் இது போன்ற அந்த தெய்வ பிரஷ்னத்தை பார்ப்பார்கள். சும்மா எதுக்கு எடுத்தாலும் போய் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு குழந்தை பிறக்குமான்னு சொல்லிட்டுலாம் போய் பிரஷ்னத்தை பார்க்க இயலாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த தேவ பிரஷ்னம் பார்க்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவான்னு சொன்னால், அந்த பலகையை கொண்டு வந்து வைத்து முதலிலே பூஜைகளை செய்வார்கள். அதற்கு முன்னதாக விநாயக பெருமானை வழிபட்டு அந்த விஷயங்களெல்லாம் பண்ணுவா. நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணி ஒரு விளக்கினை ஏற்றி வைப்பார்கள். அந்த விளக்கில் அந்த திரி இருக்கு இல்லையா, அந்த காற்றில் எரிஞ்சின்னு இருக்கும். நம்ம அந்த கேரளா தீபங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த தீபம் எரிஞ்சின்னு இருக்கும் பொழுது அது காற்றிலே எந்த விதத்திலே ஆடுகிறது, எந்த திசையை நோக்கி ஆடுகிறது, அல்லது அது முற்றிலுமாக அணைந்து விடுகிறதா, இது போன்ற சகுனங்களையும் வைத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவா. பார்க்கலாமா வேண்டாமாங்கிறதே அதுக்கப்புறம்தான் முடிவு பண்ணுவா. அதே மாதிரி அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய அந்த பிரஷ்னம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களையும் கணக்கிலே கொள்வார்கள். ஒரு சின்ன பெண் குழந்தை ஓடி வரா அப்படின்னு சொன்னால், ஆகா இது அம்பாளினுடைய அருளானது கிடைத்து விட்டது, கண்டிப்பாக நாம் இவருக்கு அந்த பிரஷ்னத்தை பார்த்து சொல்லலாம் என்கின்ற அந்த முடிவிற்கும் வருவார்கள். ஆக இதெல்லாம் எது டிசைட் பண்ணுதுன்னு சொன்னால், நம்மையும் அறியாமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதெல்லாம் எப்போ நடக்கும்னு சொன்னால், அந்த தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தானே நடக்கும். ஆக தெய்வத்தினுடைய அருளால் இவர்களுக்கு தேவ பிரஷ்னம் சொல்லலாமா வேண்டாமா என்கின்ற அந்த முடிவிற்கு அந்த நம்பூதிரியானவர் வந்து விடுவார். சரி, இவர்களுக்கு சொல்லலாம் என்ற முடிவிற்கு வரும்பொழுது அதை நன்றாக தியானித்து அவர்களுடைய பிரச்சனையை மனதிலே வைத்து கொண்டு அதனை கொண்டு அந்த சோழியினை உருட்டுவார்கள். எத்தனை சோழிகள் நிமிர்ந்திருக்கிறது, இது ஜோதிடவியல் முறையிலே விடுகிறது. இதுவரை பார்த்தது தெய்வத்தினுடைய அருள் இவர்களுக்கு இருக்கிறதா, அந்த தெய்வத்தினுடைய அருளின் மூலமாக அந்த தெய்வ வாக்கினை இவர்களுக்கு நம்மால் சொல்ல இயலுமா என்பதை முதலிலே தெரிந்து கொள்வார்கள். அதனை தொடர்ந்துதான் ஜோதிடவியல் முறைக்கு வருவார்கள். அந்த ஜோதிடவியல் முறையின் மூலமாக அந்த சோழிகளை உருட்டுவார்கள். 12 சோழிகள் என்பது அவர் கையிலே இருக்கும். 12 என்பது 12 ராசி மண்டலங்களை குறிக்கும். இதிலே எத்தனை நிமிர்ந்திருக்கிறது என்பதை கணக்கிலே கொண்டு அத்தனையாவது லக்னமாக வைத்து கொண்டு அந்த லக்னபாவத்தினை கையிலே எடுத்துக்கொண்டு அன்றைய தேதியிலே கிரக நிலைகள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அந்த கிரக நிலைகளெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை கணக்கிலே கொண்டு இவர்கள் எண்ணி வந்த காரியம் நடக்குமா, அதுவும் நல்லபடியாக நடக்குமா, நல்ல விதமாக நடந்தேறுமா, அது எப்பொழுது நடந்தேறும்,
நடந்தேறும், எப்படி நடந்தேறும், அங்கே இருக்கக்கூடிய தடைகள் என்ன என்பதை எல்லாவற்றையும் அவர்கள் விளக்கி சொல்வார்கள். ஆக இந்த பிரஷ்னம் என்பது பார்த்தோமேயானால் தெய்வத்தினுடைய அருள் முழுமையாக இருக்க வேண்டும், அது தெய்வ வாக்காகவும் அமைய வேண்டும், ஜோதிடவியல் முறையும் அங்கே துணை இருக்கும். ஆக தேவ பிரஷ்னம் என்பது தெய்வ வாக்குடன் கூடிய தெய்வ அருளுடன் கூடிய ஒரு ஜோதிட முறை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த தேவ பிரஷ்னத்தின் மூலமாக மிக துல்லியமாக பலனை அடைய முடியும். ஏனென்றால் தெய்வ வாக்கு என்பது பொய்க்காதுதானே. சர்வே ஜனாக சுகினோ பவந்து.